வணக்கம் நண்பர்களே. இந்த முறையும் கோடைக்காலம் உங்களை ஏமாற்றுகிறதா? மழை, குளிர், ஆனால் உங்கள் சொந்த மொறுமொறுப்பான வெள்ளரிக்காய்களை சாப்பிட ஆசையாக இருக்கிறதா? இந்த முறை அறுவடை இருக்காது என்று நினைக்கிறீர்களா? அதுதான் இல்லை. இன்று நான் வானிலையைப் பற்றி கவலைப்படாத 7 அற்புதமான ரகங்களைப் பற்றி உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். உங்கள் சரியான விதைகளை நீங்கள் இப்போதே தேர்ந்தெடுப்பீர்கள். இறுதி வரை பாருங்கள், ஒரு முக்கியமான ரகசியம் உங்களுக்காக காத்திருக்கிறது. சில வெள்ளரிகள் ஏன் குளிரில் உறைந்து போகின்றன, மற்றவை வேகமாக வளர்கின்றன? ரகசியம் அவற்றின் மரப்பியலில் உள்ளது. விஞ்ஞானிகள் வெப்பநிலை மாற்றங்களுக்கு பயப்படாத மற்றும் தேனீக்கள் இல்லாமல் பழங்களை உருவாக்கக்கூடிய சிறப்பு கலப்பினங்களை உருவாக்கியுள்ளனர். இவைதான் பார்த்தினோகார்பிக் கலப்பினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவைதான் நமது இன்றைய சூப்பர் ஹீரோக்கள். அவை குளிர்ந்த மேகமூட்டமான காலநிலையிலும் கூட கருப்பைகளை உருவாக்குகின்றன. அதாவது உங்களுக்கு நிச்சயமாக அறுவடை கிடைக்கும். எங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது ஜெர்மன் F1 என்ற நம்ப முடியாத பிரபலமான கலப்பினமாகும். இது ஒரு உண்மையான கிளாசிக் மற்றும் பல தோட்டக்காரர்களால் விரும்பப்படுகிறது. இதன் முக்கிய நன்மை அதன் நம்பகத்தன்மை. மோசமான வானிலையிலும் இது உங்களை ஒருபோதும் கைவிடாது. இதன் பழங்கள் நடுத்தர அளவு, அடர், பச்சை நிறம் மற்றும் சிறிய முட்களுடன் இருக்கும். அவை கசப்பு இல்லாதவை. இது மரபணு ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் F1 என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிறந்த முடிவை விரும்பும் ஒருவருக்கு ஒரு வெற்றி தேர்வாகும். இந்த ரகத்தை முயற்சி செய்து பாருங்கள், அது உங்களை ஏமாற்றாது. ஜெர்மன் F1 வெள்ளரிகளின் தனித்துவமான அம்சம் அவற்றின் அதிவேக முதிர்ச்சியாகும். விதைகள் முளைத்த 40 முதல் 45 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் முதல் வெள்ளரிகளை பறிக்கலாம். இது குளிர்ந்த மற்றும் குறுகிய கோடைக்காலம் உள்ள பகுதிகளுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் இந்த கலப்பினம் வெள்ளரி மொசைக் வைரஸ் மற்றும் கிளாடோஸ்போரியோசிஸ் போன்ற பொதுவான நோய்களுக்கு எதிராக சிறந்த எதிர்ப்பைக் காட்டுகிறது. இதன் பொருள் நீங்கள் இரசாயன சிகிச்சைகளில் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துவீர்கள். இதன் பழங்கள் சாலட்களில் புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கும் குளிர்காலத்திற்கான ஊறுகாய் தயாரிப்பதற்கும் ஏற்றவை. இப்போது முராஷ்கா F1 என்ற மற்றொரு சிறந்த ரகத்தை பற்றி பேசலாம். இந்த பெயர் தனக்குத்தானே பேசுகிறது. இந்த வெள்ளரிகள் மிக விரைவாக வளரும், மேலும் அவை உங்களுக்கு நட்பான மற்றும் அபாண்டன்ட் அறுவடையை வழங்கும். இந்த கலப்பினம் அதன் குளிர் சகிப்புத்தன்மை மற்றும் குறைந்த வெளிச்சத்தில் வளரும் திறனுக்காக மதிப்பிடப்படுகிறது. வடக்கு பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அல்லது கோடை வெயிலால் மகிழ்ச்சியடையாதவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும். பழங்கள் சிறியவ, உருளை வடிவிலானவ மற்றும் மெல்லிய தோலை கொண்டுள்ளன. முராஷ்கா F1 இன் சுவை பண்புகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. அவை இனிமையானவை, மணம் மிக்கவை மற்றும் முற்றிலும் கசப்பு இல்லாதவை. குழந்தைகள் இந்த வெள்ளரிகளை மிகவும் விரும்புவார்கள். இந்த ரகத்தின் மற்றொரு நன்மை அதன் புதர் வகை வளர்ச்சியாகும். இது அதிக இடத்தை எடுத்துக்கொள்ளாது, எனவே சிறிய தோட்டங்களுக்கு அல்லது கொள்கலன்களில் வளர்ப்பதற்கு ஏற்றது. இந்த ரகத்தின் மகசூல் மிகவும் அதிகமாக உள்ளது. சரியான கவனிப்புடன் ஒரு செடியிலிருந்து நீங்கள் 10 கிலோகிராம் வரை வெள்ளரிகளை அறுவடை செய்யலாம். குளிர்ந்த கோடை பெரும்பாலும் மேகமூட்டமான நாட்களை குறிக்கிறது. ஆனால் மாஷா F1 என்ற கலப்பினத்திற்கு இது ஒரு பிரச்சனையல்ல. இந்த வெள்ளரி அதன் நிழல் சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றது. இது மரங்கள் அல்லது கட்டிடங்களின் நிழலில் அமைந்துள்ள பகுதிகளுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. இது பல தோட்டக்காரர்கள் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சினைக்கு ஒரு உண்மையான தீர்வாகும். மாஷா F1 ஒரு மிக ஆரம்ப பழுக்க வைக்கும் பார்த்தினோகார்பிக் கலப்பினமாகும். முதல் பழங்கள் முளைத்த 35 முதல் 39 நாட்களுக்குள் தோன்றும். மாஷா F1 இன் பழங்கள் சிறந்த தோற்றத்தைக் கொண்டுள்ளன. அவை சமமானவை, உருளை வடிவிலானவை, பெரிய முட்களுடன் மற்றும் அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். அவை 100 கிராம் வரை எடை கொண்டவை. இந்த வெள்ளரிகள் புத்துணர்ச்சியாக உட்கொள்வதற்கும் ஊறுகாய் செய்வதற்கும் சிறந்தவை. இந்த கலப்பினம் ஆலிவ் ஸ்பாட், வெள்ளரி மோசைக் வைரஸ் மற்றும் நுண்துகள் பூஞ்சை காளான் போன்ற நோய்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்த எதிர்ப்பைக் கொண்டுள்ளது.
இது உங்கள் தோட்டத்திற்கு ஒரு நம்பகமான பாதுகாவலனாக அமைகிறது. நீங்கள் ஒரு உலகளாவிய மற்றும் தொந்தரவு இல்லாத ரகத்தை தேடுகிறீர்களானால் குராஜ் F1 ஐத் தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம். பல ஆண்டுகளாக இந்த கலப்பினம் அனுபவம் வாய்ந்த தோட்டக்காரர்கள் மற்றும் ஆரம்ப நிலையாளர்கள் மத்தியில் பிரபலத்தின் உச்சத்தில் உள்ளது. குராஜ் என்பது நிலைத்தன்மை மற்றும் உயர் விளைச்சலின் ஒரு சின்னமாகும். இது வெப்பநிலை உச்சநிலைகள், ஈரப்பதம் இல்லாமை மற்றும் ஒளி இல்லாமை ஆகியவற்றை எளிதில் சிக்கிறது. இது ஒரு உண்மையான தோட்ட சிப்பாய். குராஜ் F1 இன் பழங்கள் 13 முதல் 15 சென்டிமீட்டர் நீளத்தை எட்டும், மேலும் அவை பிரகாசமான பச்சை நிறம் மற்றும் மென்மையான முட்களை கொண்டுள்ளன. அவை சிறந்த சுவை மற்றும் மொறுமொறுப்பான அமைப்பைக் கொண்டுள்ளன. இந்த கலப்பினத்தின் தனித்துவமான அம்சம் அதன் பூக்கும் பெண் வகையாகவும், இது ஒவ்வொரு கணுவிலும் பல கருப்பைகள் உருவாகுவதை உறுதி செய்கிறது. இது நம்ப முடியாத உயர் விளைச்சலை வழங்குகிறது, ஒரு சதுர மீட்டருக்கு 25 கிலோகிராம் வரை. குளிர்காலத்திற்காக ஊறுகாய் மற்றும் ஜாடிகளில் அடைப்பதை விரும்புபவர்களுக்காக ஏப்ரல்ஸ்கி F1 என்ற அற்புதமான ரகம் உள்ளது. இந்த பழைய காலத்தால் சோதிக்கப்பட்ட ரகம் அதன் சிறந்த ஊறுகாய் குணங்களுக்காக அறியப்படுகிறது. இதன் பழங்கள் சிறியவை, 8 முதல் 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவை. அவை அடர்த்தியான மொறுமொறுப்பான சதை மற்றும் மெல்லிய தோலை கொண்டுள்ளன. இது அவற்றை ஊறுகாய்களுக்கு சரியானதாக ஆக்குகிறது. ஏப்ரல்ஸ்கி F1 என்பது ஒரு ஆரம்ப பழுக்க வைக்கும் கலப்பினமாகும். முளைத்த 45 முதல் 55 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் அறுவடை செய்யத் தொடங்கலாம். இது குளிர் சகிப்புத்தன்மை கொண்டது மற்றும் திறந்த தரை மற்றும் கிரீன் ஹவுஸ் இரண்டிலும் நன்றாக வளரும். இந்த ரகம் ஒப்பீட்டளவில் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது, ஆனால் முக்கிய நன்மை அதன் சுவை. ஜாடிகளில் இந்த வெள்ளரிகள் உறுதியானதாகவும் மொறுமொறுப்பானதாகவும் இருக்கும். மிகவும் கடுமையான நிலைமைகளுக்காக உருவாக்கப்பட்ட ரகங்களைப் பற்றி பேசலாம். அல்தாய் என்ற ரகம் சைபீரியாவில் உருவாக்கப்பட்டது, அதாவது இது குளிர்ச்சியை பற்றி நேரடியாக அறிந்திருக்கிறது. இது ஒரு கலப்பினம் அல்ல, ஒரு ரகம், அதாவது நீங்கள் அதன் பழங்களிலிருந்து விதைகளை சேகரித்து அடுத்த ஆண்டு நடலாம். அல்தாய் குறுகிய மற்றும் குளிர்கோடைகளுக்கு ஏற்றது. இந்த ரகம் அதன் நம்ப முடியாத சகிப்புத்தன்மையால் வேறுபடுகிறது. இது திடீர் குளிர்ச்சிகளைத் தாங்கும் மற்றும் குறைந்த நேர்மறை வெப்பநிலையிலும் கூட பழங்களை உருவாக்கத் தொடங்கும். பழங்கள் நீளமானவை, 15 சென்டிமீட்டர் வரை, மற்றும் ஒரு பிரகாசமான பச்சை நிறத்தைக் கொண்டுள்ளன. சுவை கிளாசிக், இனிமையானது. அல்தாய் என்பது தங்கள் சொந்த விதைகளை விரும்பும் மற்றும் கடுமையான காலநிலையில் தோட்டக்கலை செய்பவர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும். எங்கள் பட்டியலில் கடைசியாக ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்தது ஷோஷா F1 என்ற நவீன கலப்பினமாகும். இது ஒரு உண்மையான புதிய தலைமுறை வெள்ளரி. இது சிறந்த குணங்களை ஒருங்கிணைக்கிறது. இது மிகவும் ஆரம்பமானது, உயர் விளைச்சல் கொண்டது மற்றும் மிக முக்கியமாக வானிலை மாற்றங்களுக்கு மிகவும் எதிர்ப்புத் திறன் கொண்டது. ஷோஷா என்பது நம்பகமான முடிவை விரும்பும் நவீன தோட்டக்காரருக்கான தேர்வாகும். இந்த கலப்பினத்தின் முக்கிய நன்மை அதன் நோய் எதிர்ப்பு சக்தி. இது நுண்துகள், பூஞ்சை காளான், பரோனோஸ்போரோசிஸ் மற்றும் வெள்ளரி மொசைக் வைரஸ் ஆகியவற்றிற்கு எதிர்ப்புத் திறன் கொண்டது. இதன் பொருள் நீங்கள் குறைவான கவலைப்படுவீர்கள் மற்றும் ஆரோக்கியமான அறுவடையை பெறுவீர்கள். பழங்கள் குட்டையானவை, உருளை வடிவிலானவை மற்றும் அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். அவை கசப்பு இல்லை மற்றும் சிறந்த சுவை கொண்டவை. எனவே குளிர்ந்த கோடைக்கு சரியான வெள்ளரி ரகத்தை எவ்வாறு தேர்வு செய்வது? முதலில் பார்த்தீனோ கார்பிக் கலப்பினங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவற்றுக்கு மகரந்தச் சேர்க்கைக்கு பூச்சிகள் தேவையில்லை. இது குளிர்ந்த மற்றும் மழைக்கால வானிலையில் மிகவும் முக்கியமானது. அவை நிலையான பழ அமைப்பை உறுதி செய்கின்றன. இரண்டாவதாக, ஆரம்ப பழுக்க வைக்கும் ரகங்களுக்கு கவனம் செலுத்துங்கள். உங்கள் கோடை குறுகியதாக இருந்தால் அறுவடையை விரைவாகப் பெறுவது மிகவும் முக்கியம். 40 முதல் 50 நாட்கள் முதிர்ச்சி காலம் கொண்ட ரகங்கள் சிறந்த தேர்வாகும். இது இலையுதிர்கால குளிர்ச்சி வருவதற்கு முன்பு நீங்கள் உங்கள் வெள்ளரிகளை அனுபவிக்க அனுமதிக்கும். மூன்றாவதாக, உங்கள் பிராந்தியத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ரகங்களை
தேர்ந்தெடுக்க பயப்பட வேண்டாம். அல்தாய் போன்ற சைபீரியன் தேர்வு ரகங்கள் கணிக்க முடியாத காலநிலைகளுக்கு சிறந்த உயிர் வாழும் திறனைக் காட்டுகின்றன. அவை கடுமையான நிலைமைகளில் சோதிக்கப்பட்டு அவற்றின் நம்பகத்தன்மையை நிரூபித்துள்ளன. 4. நோய் எதிர்ப்பை கவனியுங்கள். குளிர் மற்றும் ஈரமான வானிலை பூஞ்சை நோய்களின் வளர்ச்சிக்கு சாதகமான நிலைமைகளை உருவாக்குகிறது. நுண்துகள் பூஞ்சை காளான் மற்றும் பெரோனோஸ்போரோசிஸ் ஆகியவற்றிற்கு மரபணு எதிர்ப்பு கொண்ட ரகங்கள் உங்கள் தாவரங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மற்றும் இரசாயன சிகிச்சைகளின் தேவையை குறைக்கும். 5. மற்றும் மிக முக்கியமான புள்ளி, ஒரே ஒரு ரகத்தில் நிறுத்த வேண்டாம். உங்கள் தோட்டத்தில் 3 முதல் 4 வெவ்வேறு ரகங்களை நடவும். சில ரகங்கள் சில நிலைமைகளில் சிறப்பாக செயல்படலாம், மற்றவை வேறுபட்ட சூழ்நிலைகளில். இது உங்கள் அபாயங்களை குறைத்து எந்தவொரு வானிலையிலும் நிலையான அறுவடையை உறுதி செய்யும். இறுதியாக ஒரு சிறிய போனஸ் உதவிக்குறிப்பு. எந்த ஒரு வெள்ளரி ரகத்தின் குளிர் சகிப்புத்தன்மையையும் நீங்கள் அதிகரிக்கலாம். இதைச் செய்ய சூடான படுக்கைகளை பயன்படுத்தவும், இரவில் அல்லாத நெய்த பொருட்களால் தாவரங்களை மூடவும் மற்றும் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் கொண்ட உரங்களுடன் வேர்களை வலுப்படுத்தவும். இந்த எளிய நடவடிக்கைகள் உங்கள் பச்சை செல்லப் பிராணிகளுக்கு மிகவும் கடினமான கோடையை கூட கடக்க உதவும். எனவே நண்பர்களே, இன்று நாம் குளிர்ந்த கோடையில் கூட உங்களை ஒரு அற்புதமான அறுவடையுடன் மகிழ்விக்கும் 7 அற்புதமான வெள்ளரி ரகங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். ஜெர்மன் F1 இன் நிலைத்தன்மை முதல் அல்தாய் இன் சைபீரியன் தன்மை வரை ஒவ்வொருவருக்கும் ஒரு சரியான விருப்பம் உள்ளது. முக்கிய விஷயம் என்னவென்றால், குளிர்ந்த கோடை என்பது உங்கள் தோட்டக்கலை கனவுகளுக்கு ஒரு தீர்ப்பு அல்ல. சரியான விதைகளை தேர்ந்தெடுப்பது, உங்கள் தாவரங்களை சிறிது கவனிப்பது மற்றும் உங்கள் சொந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட மொறுமொறுப்பான வெள்ளரிகள் உங்கள் மேஜையில் இருக்கும். பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் ஒரு கேள்வி, நீங்கள் எந்த குளிர் சகிப்புத்தன்மை கொண்ட வெள்ளரி ரகங்களை முயற்சித்தீர்கள்? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறந்த ரகங்களின் தொகுப்பை ஒன்றாக உருவாக்குவோம்.